வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு இஸ்ரேலுடைய மொசாத்தின் தலைவர் டேவிட் பர்னியா நீண்டகால இராணுவ அனுபவம் உள்ளவர். கடந்த 5 வருடமாக மொசாத்தின் தலைவராக இருந்தார். ஓய்வு பெற்று போகிறார். புதிய தலைவராக ரோமன் கோப்மன் பதவிக்கு வரார் மொசாத்தில். இன்னைக்கு அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடந்துச்சு. நான் பேசுகிறேன், என் பின்னாடி ஒரு ப்ளூ கலரில் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். பென்யமின் நெத்தனியாகு பேசுகிற மாதிரி அந்த பிரிவு உபச்சார விழாவில் எடுத்த புகைப்படம் அது. அதில் டேவிட் பர்னியா என்ன சொன்னார்னா, டேவிட் பர்னியாவுக்கு வாழ்நாள் இலட்சியம் ஒன்று இருந்தது. இந்த ஈரானுடைய மதவெறி கும்பல் ரெஜீமை மாற்றியே ஆக வேண்டும் என்று எண்ணற்ற முயற்சிகள் செய்தார். ஆனால் தோல்வியில் முடிஞ்சது. அது முடியலை. ஆனால் அவர் போகும்போது சொல்லித்தான் போனார், அந்த ரெஜீமை மாற்றுறது ஒன்றும் பெரிய வேலையல்ல, நாம் மாற்றி விடலாம். இஸ்ரேல் நினைச்சா நிச்சயமாக இஸ்ரேல் அந்த ரெஜீமை மாற்ற வேண்டும், அதுதான் முழு வெற்றி. ஃபினிஷ் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரிவு உபச்சாரத்தில் அவர் பிரிவு பெற்று போனார். அதில் அதற்கு நன்றி தெரிவித்து பென்யமின் நெத்தனியாகு பேசும்போது டேவிட் பர்னியாவுக்கு நன்றி தெரிவித்து 30 வருட அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கைக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவர் கூடயே சொன்னார், அந்த ஈரான் மதவெறி ரெஜிம் பழையபடி அல்ல, மிக வலுவிழந்து போயுள்ளது, அடித்தளத்தில் விரிசல் ஏற்பட்டு விட்டது. நிச்சயமாக டேவிட் பர்னியா சொன்னது போல அந்த ரெஜிமை மாற்றி காட்டுவேன். டேவிட் பர்னியாவுடைய வழியில் தொடர்ந்து அந்த ரெஜிமை நாங்கள் மாற்றியே காட்டுவோம்னு சொல்லி நெத்தனியாகு பதிவு பண்ணார். நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த ஆசை இருக்கும். அந்த ஈரானுடைய மதவெறி கும்பல் யாருக்குமே அடங்காம பெண்களை கொடுமைப்படுத்தும், அநேக அப்பாவிகளை தூக்கிலிடும் அந்த கும்பல் மாற வேண்டும் என்று அந்த வெறி அப்படியே இஸ்ரேலியர்களிடம் இருக்கு. அது மிக பாராட்டுக்கு உரியது. சரி, லெபனானை தாக்கி ஈரானை போருக்கு அழைக்கும் இஸ்ரேல், பயந்து நடுங்கும் காகித புலி பேடி ஈரான். இன்னைக்கு தம்பனையில் அதுதான் வச்சிருந்தேன். உண்மையாகவே லெபனானை இஸ்ரேல் தாக்குவது எப்படியாவது கோபப்பட்டு ஈரான் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது அனுப்ப வேண்டும், அதை சாக்காக வைத்து ஈரானை அடித்து துவைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் லெபனானை தாக்குவது. ஒன்று இஸ்ரேலுக்காக, இன்னொன்று நிச்சயமாக ஈரானை போருக்கு அழைக்கத்தான் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. மிகப்பெரிய அளவில், வரலாறு காணாத அளவில் நடைபெறுது. அந்த நீங்க காசாவை பார்க்குறீங்க இல்லையா, அதே காசாவாக அதே போல மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது லெபனான். அதோடைய வீடியோக்கள் இருக்கு, இணைக்கிறேன், அதை நீங்க பாருங்க. அந்த லித்தானி ரிவரை நேற்று பிடிச்சாங்க 15 கிலோமீட்டர் வரைக்கும். அதுக்கு இடையில இருக்கிற முக்கியமான நகரம் டயர். அந்த நகரத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு பக்கத்தில் தான் நீங்கள் பார்க்கின்ற சேதங்கள் அடங்கிய இந்த வீடியோ. நிச்சயமாக காசா தான் அப்படின்னு நமக்கு என்ன தோணும். காசாவை போலவே லெபனானை அழித்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் தாக்குதல் போய்கொண்டிருக்கு. இதுல எங்க பயந்து நடுங்குறாங்க ஈரான் அப்படின்னா, இப்ப சண்டை நிறுத்தம் அமல்ல இருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே சண்டை நிறுத்தம் இருக்கு.
இதில் ஈரானுடைய முக்கியமான நிபந்தனை என்னன்னா, லெபனானை எக்காரணம் கொண்டும் தாக்கக்கூடாது, இசபுல்லாவையும் தாக்கக்கூடாது. இதுதான் ஈரானுடைய நிபந்தனை. அப்படி தாக்கினால் இந்த சண்டை நிறுத்தம் செல்லாது, இஸ்ரேலை நாங்கள் தாக்குவோம். இதுதான் ஈரானுடைய நிலைப்பாடு. ஆனால் வரலாறு காணாத வகையில் லெபனான் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சேதத்துக்குள்ள அந்த லெபனான் போயிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் 3433 பேர் லெபனானில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 3000 பேர் இசபுல்லா பயங்கரவாதிகள் சொல்லப்படுது. 10,395 பேர் படுகாயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் பிரதமர் மிரட்டியபடி லெபனானில் உள்ள தலைநகர் பெய்ரூட் அப்படிம்பாங்க, அதன் அக்கம் பக்கம் வசிக்கும் மக்கள் தாக்குதலுக்கு பயந்து சாறை சாறையாக வீட்டை காலி பண்ணி வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. إلى الجيش أوامر بقصف الضاحية الجنوبية لبيروت. تشهد طرقات بيروت حركة نزوح كثيفة. طبعا نحن الآن متواجدون على مشارف الضاحية الجنوبية. يمكن أن نرى بعدسة الزميل علي شمس حركة السير الكثيف. இது எல்லாமே இந்த லெபனானுக்கு நடக்கும் கொடுமைகள் எல்லாமே ஈரானால் வந்தது. ஈரானை தாக்கும் போது தேவையே இல்லாமல் இந்த லெபனான் இசபுல்லா இஸ்ரேலை தாக்கி இன்று இஸ்ரேலிடம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இதற்கு ஆதரவாக ஈரான் களத்திற்கு வந்திருக்க வேண்டும். அதுதான் நான் தமிழில் பதிவு பண்ணேன். நேற்று இந்த பெய்ரூட் கோட்டை பிடிக்கப்பட்டு ஈரானுடைய 15% இஸ்ரேல் பக்கம் அதை தாண்டி ஜஹ்ரானி ஆறு வரைக்கும் நாங்கள் வருவோம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 30% இஸ்ரேல் வசம் வரப்போது. அதை தாண்டி பெய்ரூட்டையே தலைநகரையே அடிப்பாங்கிறாங்க. நிச்சயமாக ஈரான் களத்திற்கு வந்திருக்க வேண்டும். நேற்று கூட அந்த ஈரானுடைய தலைமையகம், இராணுவ தலைமையகத்திலிருந்து வழக்கம் போல ஒரு சொல்லுவானுங்க, ஃபிங்கர் ஆன் ட்ரிகர் அப்படிமானுங்க. அதாவது விசையில், துப்பாக்கி விசையில், ஆயுதங்களின் விசையில் எங்கள் விரல்கள் இருக்குன்னு சொல்லி எப்பவுமே பேசுவானுங்க. நேற்று அப்படிதான் பேசினானுங்க. அதை தாண்டி ஈரானும் ஹவுதி மூடர்களும் சேர்ந்து, 2 பேருமே மூடர்கள் தான், ஹவுதி மூடன் ஈரான் மூடன் 2 பேரும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கப் போகிறோம், எங்களால் லெபனான் அடிபடுவதை பார்க்க முடியாமல் வீராவேசம் பேசினானுங்க. எப்படியாவது அவர்களிடமிருந்து ஏவுகணை வரும், ஒரு நிஜமான ஆண்மகனாக தன்னை நம்பி வந்த நாட்டை விட்டு கொடுக்காம தாக்குதல் நடத்துவான்னு நினைச்சேன். இந்த நொடி பொழுது வரை எந்த ஒரு ஏவுகணையும் ட்ரோனும் இஸ்ரேலை நோக்கி வரவில்லை. மாறாக இன்னைக்கு என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இந்த ஈரான் பேடிகள் இஸ்ரேல் லெபனானை தாக்கினால் அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி பக்கத்தில் போற கப்பலை தாக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்கானுங்க. அடிக்கிறது இஸ்ரேல், இவன் திருப்பி அடிக்கணும்னா இஸ்ரேல தான் போய் அடிக்கணும். அதுக்கு வக்கற்ற இந்த பேடி நாய் அந்த பக்கம் போற சரக்கு கப்பல்கள் அப்பாவி சரக்கு கப்பல்கள், மெதுவாக போற கப்பலை அடிப்பேன்னு சொல்றதெல்லாம் இவனுக்கு காகித புலி. சண்டைக்கு லாய்க்காக மாட்டார்கள். பெண்களிடம், பிறந்த குழந்தைகளிடம், முதியவர்களிடம் போய் தான் சண்டைக்கு நிப்பானுங்க நெஞ்சு நிறுத்திட்டு உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். அதை தாண்டி நேற்று எண்ணற்ற செய்திகள். ட்ரம்ப் நெத்தனியாக கூப்பிட்டாரு, ஃபோனில் பயங்கரமாக மிரட்டிட்டாரு, நெத்தனியாக அழுக வச்சுட்டாருலாம் பேசுனாங்க. எதுவுமே ஆதாரம் அற்ற செய்திகள். அவனுடைய அங்கலாய்ப்புக்கு ஏற்ற விதத்தில் நெத்தனியாக மீது இருக்கும், இஸ்ரேல் மீது இருக்கும் வெறுப்பை காட்டும் விதமாக ட்ரம்ப் திட்டினான்னு சொல்லி அந்த செய்தி நிறுவனங்கள் எழுதினாங்க. இது எல்லாம் பேசி முடித்த பிறகு, அதாவது ட்ரம்ப் நெத்தனியாக பேசி முடித்த பிறகு நெத்தனியாகுவிட்டு ஒரு அருமையான அறிக்கை பேச்சு வடிவிலும் எழுத்து வடிவிலும் வந்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னொரு முறை லெபனான் இஸ்ரேலை தாக்கினால் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டை தாக்குவோம், அது ஒன்று. அதற்கடுத்து தொடர்ச்சியாக சவுத் லெபனான், தெற்கு லெபனானை எப்பொழுதும் போல் தாக்கி கொண்டே இருப்போம். இதுதான் அவர் சொன்னது. அடுத்த குண்டு ஏதாவது லெபனான் ராக்கெட் வந்துச்சுன்னா லெபனான் தலைநகரத்தை அடிப்பேன் ஒன்று. இப்போ அடிப்பது போல எப்பொழுதுமே இந்த சவுத் லெபனானை
தொடர்ச்சியாக அடித்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணார், இஸ்ரேல் பிரதமர். அதற்கடுத்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பேசியிருந்தார் வீடியோ. அந்த வீடியோ இணைக்கிற முடிஞ்சார். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இஸ்ரேல் மக்களை காப்பாற்றும் விதமாக அந்த இஸ்ரேலுக்கு அருகில் உள்ள சவுத் லெபனான், அந்த லித்தானி ரிவர் அது வரைக்குள்ள இஸ்ரபுல்லா பயங்கரவாதிகள் ஒருவனையும் விட போறதில்லை, அவர்கள் ஆயுதம் ஏந்துவதை விடப்போவதில்லை. எங்கள் மக்கள் இராணுவ வீரர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவேன் சொல்லி அவரும் பதிவு பண்ணார். במקביל צה"ל ממשיך לפעול באש ובתמרון נגד מחבלי ומערכי החיזבאללה בלבנון, מביא הישגים גדולים מאוד ומרסק את יכולות ארגון הטרור בשטח, וזאת כדי להרחיק איומים מעל כוחות צה"ל ומעל תושבי מדינת ישראל ולהפוך את מרחב הליטני לשטח בשליטה ביטחונית של צה"ל ונקי מנשק וממחבלים. இன்னைக்கு நாம் பதிவு பண்றது எல்லாமே தான் ஆதாரமான செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் பேசியது, எழுதியது மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பேசியது. அதை தாண்டி பிற பத்திரிகை எழுதுவது எல்லாமே ஆதாரமற்ற அந்த இஸ்ரேல் மீது உள்ள பொறாமையால் வெளிப்படுத்தப்படும் செய்திகள். ஒரு சின்ன நாடு எப்படி தொடர்ச்சியா இத்தனை அரபிய நாடுகளை, இஸ்லாமிய நாடுகளை என்னன்னு கேட்குறாங்க, சண்டைக்கு போறாங்கங்கிற அங்கலாப்பில் பேசுவது. நேற்று இஸ்ரேல் தரப்புல 2 இராணுவ மாவீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுல ஒருவர் அந்த பெய்ரூட் கோட்டையில செயல்படும் போது இவருமே மரணம் அடைஞ்சது லெபனான் ட்ரோன் தாக்குதல் தான், இசபுல்லா ட்ரோன் தாக்குதல். ஒருவர் பெய்ரூட் கோட்டைகளில் சண்டையிடும் போது ஏவுகணை அந்த ட்ரோன் தாக்குதலால் மரணம் அடைஞ்சார். நேற்று தாக்குதல் பெய்ரூட் கோட்டை பிடிக்கப்பட்டோடனே உலக நாடுகள், குறிப்பாக இஸ்லாமிய அரபிய நாடுகள் கதறி அழுதுட்டாங்க. இவ்வளோ பெரிய கோட்டை பிடிக்கப்பட்டிருக்கு, 15 கிலோமீட்டருக்கு மேலே இஸ்ரேல் வசம் வந்துருச்சுன்னு சொல்லி கதறினானுங்க. அவர்களுக்கு துணையாக, ஆறுதலாக ஐரோப்பிய நாடுகள் கதறினானுங்க. இந்த பெய்ரூட் கோட்டை என்று பெயர் வைத்த பிரான்ஸ் நாடு, அதோடைய அதிபர் மெக்ரான் நேற்று ஐக்கிய நாட்டு சபைகளில் அவசர கூட்டத்தை கூட்டினார். இந்த இஸ்ரேல் லெபனானை தாக்குவது, அந்த பகுதிகளை கைப்பற்றுவதுன்னு சொல்லி அவசர கண்டன கூட்டத்தை கூட்டினார். இஸ்ரேல் மீதான கண்டனங்கள் அங்கே பேசப்பட்டு வருகிறது. அதை தாண்டி ஐக்கிய நாட்டு சபைகளின் தலைவர் அவன் எப்போதுமே இஸ்ரேலுக்கு எதிராகவே இருப்பான், இஸ்லாமிய அரேபிய பயங்கரவாதிகளுக்கு உறுதுணையாக இருப்பான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்பவே ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு சபை வீரர்கள் அந்த பகுதியில் இருக்காங்க, லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் இருக்காங்க. அதை மாற்றிவிட்டு புதிய முறையிலான பாதுகாப்பு படையை அங்கே நியமிக்க வேண்டும், அப்போதான் இஸ்ரேலை தாண்டி போக மாட்டாங்க கருத்தை அவன் வெளிப்படுத்தினான், ஐக்கிய நாட்டு சபைகளின் தலைவன். இப்படி அரபியர்கள், இஸ்லாமியர்கள், ஐரோப்பிய நாடுகள், ஐக்கிய நாட்டு சபை தலைவன் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக நின்னாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜெருசலேமில் அநேக நாட்டு மக்கள் நேரில் சென்று ஜபங்கள் செய்து, அந்த பெயரே சர்வதேச ஜபங்கள் வச்சிருந்தாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் நாடு செயல்படுவதால் அந்தந்த நாடுகளை மன்னிக்க வேண்டும் என்று கடவுளிடம் ஜபம் செய்து இஸ்ரேல் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இஸ்ரேல் இத்தனைக்கு மீறி, அரபிய இஸ்லாமியர்களை மீறி, ஐரோப்பியர்களை மீறி, சர்வதேச நாட்டு சபை பிரான்ஸ் எல்லாம் மீறி லெபனானில் இந்த பெய்ரூட் தலைநகர் அருகே உள்ள மக்களை உடனடியாக வெளியேற சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க. தாக்குதல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக லித்தானி ரிவரை, அந்த ஆற்றுப்படுகையை தாண்டி ஜஹ்ரானி ஆறு வரைக்கும் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் கைப்பற்றுவார்கள். உறுதியாக 40 கிலோமீட்டர் வரும், பிடிப்பார்கள் சொல்லியிருக்காங்க. ஏதாவது சிறிய ஏவுகணைகள் நேற்று லெபனான் இஸ்புல்லா இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் இஸ்ரேலை நோக்கி வந்தது, அவையெல்லாம் வழிமறிக்கப்பட்டது. மீண்டும் இதை தொடர்ந்தால் பெய்ரூட்டை மிகப்பெரிய அளவில் தாக்குவோம் என்று சொன்னனால அந்த மக்கள் எல்லாமே காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க, பெய்ரூட்டை விட்டு காலி பண்ணி போறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஈரானை தாக்குவதற்கு தான் இது எல்லாமே.
எப்படியாவது ஈரான் சண்டைக்கு வர வைக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு ஆசை. அந்த மொசாட்டின் தலைவர் இஸ்ரேல் பிரதமர் சொன்னது போல அந்த ரெஜிமை மாற்றுவது தான் முழுமையான வெற்றி என்று இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அது பாதுகாப்பும் அப்போதான். அதுதான் இந்த ரெஜிமை மாற்றினாதான் இந்த யுரேனியம் செறிவூட்டுதல் அணுகுண்டு எல்லாமே நின்று போகும். அதுதான் முழு வெற்றி என்று நினைக்கிறாங்க. ஈரானை தாக்குவதற்கு டார்கெட் பேங்க் அப்படிம்பாங்க. எந்தெந்த இடங்களை தாக்க வேண்டும் என்று முழு அளவிலான திட்டங்கள் வகுத்து எதையெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி திட்டங்கள் வகுத்து தயாராக இருக்காங்க. அனைத்து போர் விமானங்களும் ஆயுதங்களை நிரப்பி எரிபொருளை நிரப்பி புதிதாக கூட எரிபொருளை நிரப்பக்கூட நடுவணில் நிரப்பக்கூடிய புதிய விமானத்தை இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க. இதுக்காக இவைகள் எல்லாம் வைத்து மிக தயார் நிலையில் இருக்காங்க. ஆரம்பிக்கும் சண்டை முதல் நாளில் இந்த ஈரானில் தேவையில்லாமல் ஃபயர் விட்டுட்டு இருக்கிற தலைவர்களை கொன்று நிச்சயமாக ஆரம்பிப்பாங்க. இஸ்ரேல் விரும்புவது இந்த லெபனானை இந்த அடி அடிக்கிறதுனால எப்படியாவது ஈரான் சண்டைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அப்படி வராமல் போனாலும் ட்ரம்ப் இந்த சண்டை நிறுத்தம் என்று கோமாளித்தனமாக பேசிக்கொண்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சண்டை ஆரம்பித்து ட்ரம்ப் இல்லாமல் அமெரிக்கா இல்லாமலேயே இஸ்ரேலுடைய விமானப்படை ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் ரோரிங் லைனில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் முழுக்க இஸ்ரேல் மட்டுமே சண்டைக்கு போனது. கடைசி நாளில் தான் அமெரிக்கா கலந்து கொண்டது. ஆப்ரேஷன் ரைசிங் லைன் போல தாக்குதல் நடத்தி இந்த ஈரானுடைய கட்டுமானங்கள் இராணுவ கட்டுமானங்களை அழித்து அதை முழு வெற்றியான அதன் ரெஜிமை அந்த கும்பலை நிச்சயமாக மாற்றுவார்கள் என்று என்ற 100% நம்பிக்கை இருக்கு. அதை தான் மொசாத் தலைவர் டேவிட் பர்னியா இன்னைக்கு சொன்னார். அதை தான் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகும் இன்னைக்கு சூளுரைத்து சொன்னார். நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் தான் ஒரு மாவீரன் என்று சண்டைக்கள நாயகன் என்று இஸ்ரேல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த லெபனானை அடித்து துவைத்து இந்த பேடி ஈரான் வெறும் வாய்ச்சொல்லில் ஃபிங்கர் ஆன் ட்ரிகர்னு சொல்லி வாய்களில் மட்டும் பேசிக்கொண்டு அவனுக்காக சண்டைக்கு வந்த லெபனானை விட்டு கொடுத்து இசபுல்லாவை விட்டு கொடுத்து பேடியை போல அந்த பக்கம் வர கப்பலை அடிப்பேன்னு சொல்லி பேடிகளைப் போல பேசி மகிழ்ந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றிகள்.